ஹாய், நம்ம இன்னைக்கு பெர்சன்டேஜ்ல ஃபிராக்ஷன் வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணலாம், அதாவது ரியல் டைம் எக்ஸாம்பிளோட எப்படி ஃபைண்ட் பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். ஏன் ஃபிராக்ஷன் வேல்யூ முக்கியம்னா, இப்போ என்ன சம் எடுத்தாலும் நம்ம கேல்குலேஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த கேல்குலேஷன்ஸ் நீங்க கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு சம்ம கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா ஒரு 1 மினிட்ல இருந்து 1.5 மினிட்ஸ் எடுத்துக்கும். இதே இந்த ஃபிராக்ஷன் வேல்யூ கத்துக்கிட்டீங்க, ஃபிராக்ஷன் வேல்யூ தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சம்ம 20 to 30 செகண்ட்ஸ்ல டக்குன்னு பண்ணிடலாம். அதுக்கு இந்த ஃபிராக்ஷன் வேல்யூ எல்லா இடத்துலயுமே நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஃபிராக்ஷன் வேல்யூ படிக்கணும்னா இந்த செட் ஆஃப் ஃபிராக்ஷன் வேல்யூஸ் இருக்கு, இதை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்கன்னு. ஆனா என்ன மெமரைஸ் பண்ணாலும் எக்ஸாம் ஹால் போனா கன்ஃபியூஸ் ஆகுது ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் நான் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ல இந்த ஃபிராக்ஷன் வேல்யூவை சொல்லி தர போறேன். ஸோ அது என்னன்னா என்னைக்குமே உங்களுக்கு அது மறக்காது, எப்போ போனாலுமே உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வரும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நான் ஃபிராக்ஷன் வேல்யூ பண்றதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னா ஒரு பன் எடுத்திருக்கேன். ஓகேவா? இந்த பண்ணை யூஸ் பண்ணி தான் இந்த ஃபிராக்ஷன் வேல்யூவை எப்படி பண்ணலாங்கிறத நான் சொல்லி தர போறேன். ஸோ இந்த பன் பார்த்துக்கிட்டீங்கல்ல, இந்த பன் தான் இப்போ என்னன்னா நம்மளோட 100%. பர்சன்டேஜ்னால என்னது? பெர் 100. எதுனாலுமே ஒரு 100க்கு கொண்டு வரதான் பர்சன்டேஜ். பர்சன்டேஜோட ஒர்க் என்னதுன்னா எந்த ஆப்ஜெக்ட் இருக்கோ எது இருக்கோ அதோட என்ன இருக்கோ அதுதான் மேக்சிமம். இப்ப என்கிட்ட ஒரு பன் தான் இருக்கு, இப்ப இதுதான் மேக்சிமம். ரவுண்டா இருக்கு, இதுதான் மேக்சிமம். மேக்சிமம் மீன்ஸ் 100%. பர்சன்டேஜ்ல மேக்சிமம்னா 100%. அப்ப இந்த ஒரு பன் தான் இருக்கு. நான் ஃபிராக்ஷன் வேல்யூ ஃபைண்ட் பண்ண போறேன். ஸோ ஃபிராக்ஷனல் வேல்யூ. ஸோ இப்போ என்கிட்ட ஒரு பன் தானே இருக்கு. ஸோ இந்த ஒரு பன் தான் என்னது? 100%. அதாவது பெர்சன்டேஜ்ல இது கம்ப்ளீட்டா இருக்கிற இதை வந்து நம்ம 100% சொல்லுவோம். அதே ஃபிராக்ஷன் வேல்யூன்னு வரும்போது அதை 1ன்னு சொல்லுவோம். 1ம் 100% ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? பெர்சன்டேஜ்ல அதுக்கு பேர் 100%, ஃபிராக்ஷன் வேல்யூ அதுக்கு பேர் 1. இப்போ என்கிட்ட இந்த ஒரு பன் இருக்கா, இந்த ஒரு பன் பெர்சன்டேஜ்ல 100%, ஃபிராக்ஷனல் வேல்யூல 1. கிளியரா? இது புரிஞ்சுதா? இப்போ இந்த பண்ணை நான் என்ன பண்றேன், இப்போ ஒரு பன் இருக்கு, இந்த பண்ணை நான் ரெண்டா கட் பண்றேன். இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த பண்ணை நான் ரெண்டா உங்களுக்கு கட் பண்றேன். ரெண்டா கட் பண்ணிருக்கேனா உங்களுக்கு தெரியுதா? 2 பீஸ் இருக்கா? சோ இந்த பண்ணை நான் ரெண்டா கட் பண்ணிருக்கேன். கிளியரா? சோ இந்த ரெண்டா கட் பண்ணதான் என்னது? 50%. அதாவது 100% இருந்த ஒரு விஷயத்த இப்போ நான் ரெண்டா கட் பண்ணிருக்கேன். அப்போ 100% நான் ரெண்டா கட் பண்ணிருக்கேன். அப்ப இந்த பக்கமும் ஒரு பண்ணை நான் 2வா கட் பண்ணிருக்கேன். அப்ப 100%ல பாதி எவ்வளவு? 50%. சோ அதுதான் என்னது? 1/2. கிளியரா? இப்ப இந்த பண்ணு இப்ப 2 பீஸா இருக்கா, இந்த பன் இந்த 2 பீஸா இருக்கா, இந்த பண்ணை நான் என்ன பண்றேன்னா இப்போ அடுத்தது 4ஆ கட் பண்ண போறேன். 4ஆனா ஆல்ரெடி 2 பீசஸ் இருக்கு. இப்போ 4 பீசஸ் வர மாதிரி நான் கட் பண்ண போறேன். 4 பீசஸ் வர மாதிரி நான் கட் பண்றேன். இப்போ 4 பீசஸ் வந்திருக்கா பன்ல? தெரியுதா உங்களுக்கு? இது ஒரு பீஸ், 2, 3, 4, 4 பீஸ் இருக்கா? சோ இப்போ ஒரு பண்ணு தான் இருந்துச்சு, ஒரு பன் தான் இருந்துச்சு. இந்த ஒரு பண்ணை நான் 4ஆ கட் பண்ணிருக்கேன். அப்போ 1/4. பெர்சன்டேஜ்ல பார்க்கும்போது ஒரு பண்ணுனா எவ்வளவு? 100%. அந்த 100%-ஆ 4ஆ கட் பண்ணிருக்கேன். 1, 2, 3, 4 4ஆ கட் பண்ணிருக்கேன்னா 100%-ஆ 4ஆ கட் பண்ணிருக்கேன். அப்போ பை 4 டிவைட் பண்ணா எவ்வளவு வரும்? 25%. 25%னா எவ்வளவு? 1/4. இது கிளியரா? இப்போ ஒரு பண்ணை ஃபர்ஸ்ட் ஒரு பன் இருந்துச்சு 100%, அது ரெண்டா கட் பண்ண, அதாவது 50%, பாதியா ரெண்டா கட் ஆச்சு. இப்போ அதே பண்ணா 4ஆ கட் பண்ணிருக்கேன். அப்ப 25%. அப்ப 25%னா எவ்வளவு? 1/4. கிளியரா? இப்போ இதே பன் இப்போ 4ஆ கட் ஆயிருக்கா, இந்த பண்ணை நான் 8ஆ கட் பண்ண போறேன். 8ஆ கட் பண்ணலாமா? 8ஆ கட் பண்றேன் பாருங்க. எயிட்டா கட் பண்ணிருக்கேனா? இந்த பண்ணை நான் 8ஆ கட் பண்ணிருக்கேன். எவ்வளவு பீசஸ் இருக்கு பாருங்க? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 பீசஸ் இருக்கா? அப்போ 100% இருக்கிறத பண்ணை நான் 8ஆ கட் பண்ணிருக்கேன். 100% இருந்த ஒரு பண்ணை இப்போ நான் 8ஆ கட் பண்ணிருக்கேன். ஸோ நான் கிளியர் பண்றேன். 100% 2ஆ கட் பண்ணும்போது 50 வந்துச்சா? 2ஆ கட் பண்ணும்போது 50% வந்துச்சு. தென் அதை இப்போ 100% 4ஆ கட் பண்ணும்போது 4ஆல டிவைட் பண்ணும்போது 25% வந்துச்சு, அதாவது 1/4. தென் நீங்க இதுக்கு 100ல இருந்து 8ஆ கட் பண்ணாம இதுல இருந்தே பண்ணலாம். என்ன பண்ணேன்? எனக்கு 4 பீஸ் இருந்துச்சு, அந்த 4 பீஸை தான் அகைன் கட் பண்ணேன். அதாவது 4 பீஸ் மீன்ஸ் 25%-ஆ இருந்துச்சு, அதை தான் திரும்பியும் கட் பண்ணேன். அதான் 2 பீஸா கட் பண்ணேன். ஒரு 25%-ஆ 2 பீசஸா கட் பண்ணேன். அப்போ 25%-ஆ அகைன் ஒரு 2ஆல டிவைட் பண்ணும். அப்ப அதுக்கு ஃபிராக்ஷன் வேல்யூ என்னது? 1/4. அந்த 1/4-ஆ 2ஆல கட் பண்ணும். அப்ப எவ்வளவு வருது? 1/8. இதோட வேல்யூ என்னது? 12.5%. புரியுதா?
1/8னா எவ்வளவு 12.5%. அதாவது ஃபர்ஸ்ட் எனக்கு 100% இருந்துச்சு, ரெண்டா கட் பண்ணோம். தென் அகைன் அதை 4ஆ கட் பண்ணோம். அதே பண்ணு தான் 4ஆ கட் பண்ணோம். இப்போ அதே மட்டும் தான் 8ஆ கட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்க பார்த்தோம்ல 8ஆ கட் பண்ணியிருக்கோம். அப்போ பர்சன்டேஜ்ல எவ்வளவு வரும்? 25க்கும் பாதி. 25க்கு பாதினா 12.5%. கிளியரா? இப்போ இதே பண்ண நம்ம 16ஆ கட் பண்ணுவோம். என்ன வருதுன்னு பார்ப்போமா? இப்போ நான் கட் பண்றேன் 16ஆ கட் பண்றேன். சின்ன சின்ன பீசஸா தான் வரும். 16ஆ கட் பண்ணும்போது நான் தான் கட் பண்றேன் உங்களுக்கு. தெரியுதா உங்களுக்கு? 16ஆ கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பீஸையுமே 1/16. தெரியுதா? ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 16 பீசஸ் இருக்கு. அதாவது 100%ஆ இந்த ஒரு பெர்சன்டேஜ் வேல்யூ, அதாவது ஃபிராக்ஷன்ல 1 நான் 16ஆ கட் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன நம்ம இப்போ எழுதணும்? 16ஆ கட் பண்ணது பிறகு இப்போ என்ன எழுதணும்? அதாவது 8ஆ இருந்ததை இன்னமும் நான் பாதியா கட் பண்ணியிருக்கேன். அந்த 8 அந்த பீஸ்ல இன்னொரு ஹாஃப் கட் பண்ணி தான் 16 ஆக்கியிருக்கேன். அப்போ 1/8ல இன்னும் பாதி, 1/8லயும் அடுத்த பாதி எடுத்தேன். ஸோ 1/8னா 12.5, அதுக்கும் பாதி எடுத்தேன். அப்போ 1/8 into 2 1/16னா பர்சன்டேஜ் வேல்யூ எவ்வளவு? 6.25%. புரியுதா? 1/16னா 6.25%. கிளியரா? ஒரு சம்மரி மாதிரி பார்த்துருவோமா எல்லாத்தையுமே? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்? ஒரு பன் வச்சிருக்கேன். ஸோ அந்த பன் தான் என்னோட 100%. பர்சன்டேஜ்ல அது 100%. ஃபிராக்ஷன் வேல்யூல அது ஒரு பன், அதனால 1. இப்போ அந்த ஒரு பன்னை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? 2ஆ கட் பண்ணோமா? 1/2. பர்சன்டேஜ்ல எவ்வளவு? பை 2 பண்ணா 100/2 50%. தென் இப்படி இருந்தா இதை 4ஆ கட் பண்ணும். ஒரு பன்னை 4ஆ கட் பண்ணும். அப்போ எவ்வளவு வந்துச்சு? 25%. இதுலயும் பாதி 25%. தென் இதையும் என்ன பண்ணேன்? 8 பீசஸ் வேணும்னு ஒவ்வொரு பீஸையும் 2 half-ஆ கட் பண்ணேன். அப்போ 1/8னா 25லயும் பாதி 12.5%. தென் அதுக்கப்புறமும் என்ன பண்ணேன்? அகெயின் அதை பீஸ் போட்டேன். அப்ப என்ன வரும்? 1/16. இதுல பாதி 12.5ல பாதி, 12ல பாதி 6, 0.5ல பாதி 2.25%. இது ஒரு செட் ஆஃப் ஃபிராக்ஷன் வேல்யூ. புரியுதா? தென் அடுத்த ஒரு ஃபிராக்ஷன் வேல்யூஸ் இருக்கு. அதாவது 1/3, 2/3, 1/6. இதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஓகேவா? தேங்க்யூ.